வெந்தயக்கீரை ரெசிபி பார்ட் 3ல் வெந்தயக்கீரை பொரியல். வெந்தயக்கீரை பார்ட் 1ல் வெந்தயக்கீரை கடைசல் போட்டிருந்தேன். பார்ட் 2ல் வெந்தயக்கீரை சூப்பு போட்டிருந்தேன். இப்போ பொரியல் போட்டிருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டு 2 வெங்காயம், பொடியாக கட் பண்ண வெங்காயம் லைட்டாக வதக்கினா போதுமானது. ரொம்பவும் தீஞ்சிட வேணாம், ரொம்பவும் வதக்காமல் இருக்கும் வேணால். கண்ணாடி பதத்துக்கு நம்ம இந்த அளவுக்கு வதக்கினா போதுமானது. கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கீரையை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றவே வேண்டாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கும்போதே சுருண்டுறோம். இந்த வெந்தயக்கீரையில் நிறைய தண்ணி விடும். தட்டு போட்டு மூடினீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். அப்பப்போ திறந்து நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதும் தேங்காய், துருவன தேங்காயை போட்டு கிண்டிட்டு இறக்குனீங்கன்னா கம வாசனையாக இருக்கும் வெந்தயக்கீரை. சுட சுட சாதம் வச்சுக்கிட்டு இந்த கீரை பொரியலை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா காரக்குழம்போட கீரை பொரியலோடு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்கும். கிடைக்கக்கூடிய சீசனில் அந்தந்த பொருளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ.